முத்துப்பேட்டை தர்காவின் கட்டடக்கலை அம்சம் நம்மை வியக்க வைக்கிறது. இரவு ஜியாரத்தை முடித்துவிட்டு காலையில் இதை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி நம் கண்ணெதிரே தென்படுகிறது. இந்த கட்டடக்கலையின் சிறப்பு என்ன, இதன் வரலாறு என்ன என்பதெல்லாம் மிக சுவையான ஒன்று. அந்த சுவையான வரலாற்றை நமக்கு இங்கே விளக்குவதற்காக இந்த தர்காவின் பரம்பரை ஆதீனம் அன்பு சகோதரர் ஹஜ்ரத் ரஃபீக் அகமது லப்பை பாய் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இந்த சுவையான வரலாற்றை கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மேன்மை தங்கிய மகான் எங்கள் பாட்டனார் ஹசரத் ஹக்கீம் ஷேக் தாவூத் காமில் வலியுல்லா நாதாக்களுடைய புனிதமான அருள் வேண்டி தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் படை பட்டாளத்துடன் மகானுடைய அருள் வேண்டி இங்கு வருகின்றார். வருகின்ற பொழுது மகானுடைய தர்பாருக்கு அருகாமையிலே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆற்றை கடக்கின்ற பொழுது அவருடைய பட்டத்து யானை கீழே விழுந்து படுத்திருக்கின்றன. பட்டத்து யானை கிளம்ப முடியவில்லை. அப்பொழுது அரசர் சொல்கிறார், இங்கு ஒரு மகானுடைய ஒரு சன்னிதானம் இருக்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் என்று சொல்லக்கூடிய லப்பைமார்களை அழைத்து வருமாறு சேவகர்களை பணிக்கிறார். அந்த சேவகர்கள் எங்களுடைய மூதாதையர்களான லப்பைமார்களை அழைத்து வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் வருகின்ற பொழுது பிரசாதமாக பாபாவுடைய புனித சமாதியில் பூசியிருக்கக்கூடிய சந்தனத்தையும் திருவிளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயையும் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். பட்டத்து யானை படுத்திருக்கின்ற பொழுது அந்த விபூதியை, அந்த சந்தனத்தை அந்த யானையினுடைய தலையில் வைத்தவுடன், எண்ணெயை தடவியுடன் பட்டத்து யானை பிரிட்டு எழுந்து மகானுடைய புனிதமான திரு சன்னிதானம் மண்டியிட்டது. இது வரலாறு. அந்த அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் மகானை பரிபூர்ண தரிசனம் செய்தார். இந்த புனிதமான தர்கா ஷரீஃபையும் மராட்டிய கைநுட்பத்துடன் கட்டி கொடுத்தார். இந்த பகுதி ஃபுல்லாக எல்லாமே 5.5 வேலி நிலத்தையும் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் ஆண்டவர் என்று பட்டயம் போட்டு கொடுத்துள்ளார். இது வரலாறு. அந்த யானை விழுந்த இடம் இன்றளவும் யானை விழுந்தான் கிடங்கு என்று மக்களால் அழைக்கப்படுகின்றன. யானை விழுந்தான் கிடங்கு இன்னும் அந்த பக்கத்தில் ஆறு ஓடிட்டு இருக்குங்க, காவிரி ஆறுங்க. இதான் அங்கே உள்ள வரலாறுங்க. தஞ்சை அச்சுதப்ப நாயக்கர் கட்டி கொடுத்தது தான் இந்த தர்கா ஷரீஃப். சொல்லும்போது அவர் மராட்டிய கட்டடக்கலையோட சேர்த்து இதை கட்டினாங்க. மராட்டிய கலை நுட்பத்துடன் இதை கட்டினார். அப்பொழுது 5.5 வேலி நிலத்தையும் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் ஆண்டவர் என பட்டயம் போட்டு கொடுத்துறாங்க, சாசனம் பண்ணி கொடுத்துட்டார். அப்புறம் இந்த தர்காவுடைய சந்தனக்கூடு நடைபெறும் போது மிக உயரமான ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அதாவது மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டிலும் சரிதான், இந்தியாவிலும் சரிதான், இதை மகானை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு 120 அடி அந்த சந்தனக்கூடு 120 அடி பெரிய ஹைட்டாக இருக்குங்க. அது 3 ரவுண்டு வருங்க. இந்த தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கின்ற மாதிரி எங்கேயும் இந்த அமைப்புகள் இல்லை. ரொம்ப அருமையான வரலாறுகள். இது இந்த தெருவுக்கு பேரே சந்தனக்கூடு வரும் தெருன்னு பேர். சந்தனக்கூடு வரும் தெருவோட பேர். ஆமாம், நினைத்திருக்கிறவரை இந்த தெரு தான் சந்தனக்கூடு வரும் தெரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே சுற்றி இருக்கு. இந்த தெரு சந்தனக்கூடு வரும் தெரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், மிக அற்புதமான ஏற்பாடுகள்லாம் இதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய சந்தனக்கூடு அவர் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே மிக உயரமான ஒரு சந்தனக்கூடு வர்றது இங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமான பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், இவ்வளோ அழகான அந்த மினாராக்கள், இன்னும் அந்த கட்டடக்கலை, மராட்டிய கட்டடக்கலையோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நிறைய சிறப்புகளை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதோட காலகட்டம் 726 ஆண்டுகள் ஆயிடுச்சா? மகான் அவர்கள் வெளிப்பட்ட விதமே ஒரு அற்புதம். 723 ஆண்டாச்சு மகானுடைய புனித சன்னிதானம் வெளியாகி. ஆமாம், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு
மேல் வாழ்ந்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலம் வரை இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஆஃப்டர் முசாபா செஞ்சுட்டு தான் இங்கே மறைவோம். மகானவர்கள் நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்திருக்காங்க ஆண்டவர்கள். அந்த காலத்தில் மிக உயரமான மனிதர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இவரும் ஒரு உயரமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா மக்பரா பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடிக்கு மேலே இருக்கு. இது மகான் வந்து என்னன்னா, இன்னும் சொல்ல போனால் வந்து நம்மளோட புனிதமான இந்த திருவிளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவங்களுடைய கீழே ஜாரத்து இருக்குது. இந்த ரோடு இருக்கிறதுக்காக காலை கொஞ்சம் உள்ளே அடக்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து 40 முழம் 60 அடி தான். 40 முழம் 60 அடி. இது இவங்களுடைய அண்ணன் இருக்காங்க, சையத் முகமது வலியுல்லாஹ் சொல்லிட்டு தொண்டிக்கு பக்கத்தாப்புல சோழியக்குடி. அவங்க வந்து 120 அடி. 120 அடி. இவங்களுடைய தம்பி சையத் முகமது வலியுல்லாஹ் இவங்க 120 அடி தான். ரோடு இருக்கிறதுனால காலை கொஞ்சம் உள்ள இழுத்துக்கிட்டாங்க பாவா. வரலாறு இருக்கு. இப்போ இருக்கு 40 அடி. 40 முழம் 60 அடி. சரி, 40 அடி மட்டும். இந்த கொடி மேடை பாபாவுடைய கந்திரி காலங்களில் வந்து இந்த புனிதமான கொடிமரம் இருக்குது. ஒரு 150 அடிக்கு மேலே இருக்குது. அந்த கொடிக்கு அந்த கொடிமரத்துக்கு மேலே தான் கொடியை பறக்க விடுவாங்க. இது வந்து ஒரு அங்கே அந்த டைமில் உலக அமைதிக்காக வேண்டி இங்கே வந்து அதுவா செய்வாங்க. அதுவா செஞ்சு வந்து சொற்பொழி ஆட்டுவாங்க, பயான் பண்ணாங்க. ஆமாம், பெரும்பாலும் எல்லா தர்காக்களையும் நம்ம வந்து கொடிமேடையை பார்த்துருக்கோம், வெறும் கொடி பறக்கும். ஆனால் அந்த கொடிமேடையை இங்கே உரைமேடையாக அமைஞ்சிருக்கு. அதான் உண்மை, அதான் உண்மை, சிறப்பு. அதான் உண்மை, அதான் உண்மை சார். அந்த கொடிமேடையை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 14 நாட்கள் நடக்கும். இங்கே நின்று நீங்கள் பேசுகிறதே நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். உங்களுடைய உரையை நான் துவா கேட்டிருக்கேன். துவா கேட்டிருக்கீங்களா? அந்த கந்தூரி நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு உரையை ஆற்றுவாங்க அவங்க. உண்மையிலேயே அது கேட்க கேட்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வரும். அது மகான் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு கிஃப்ட். நிச்சயமா வரப்பிரசாதம். ஒரு தமிழில் நீங்கள் பேசுவீங்க, நான் கேட்டிருக்கேன். வரப்பிரசாதம் அப்படியே ஏற்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு அழகான புறா கூண்டு ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த புறா கவுண்டோட சிறப்பு, புறா என்று சொன்னாலே தூணுன்னு அர்த்தம். இங்கே வந்து மகானுடைய சன்னிதானத்தில் இது ஆன்மீகத்துடைய தூண் எடுத்துக்கலாமா? நம்ம ஒவ்வொரு பக்தர்கள் வந்து இந்த புறாவை அங்கே வேண்டி விடுவாங்க. அதற்கு உண்டான இறையும் போடுவாங்க. அவங்க நம்பிக்கை அது நம்முடைய வேண்டுதல் இப்படியாவது நிறைவேறாதான்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி நிறைவேறிட்டு நிறைய பக்தர்களுக்கு இங்கே ரொம்ப அழகான ஒரு புறா கவுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம ஆமாம், கிட்டத்தட்ட 500 புறாக்கு மேலே இருக்குது. இப்பெல்லாம் ஒரு சாயந்தரம் நேரத்துக்கு வரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயர்தனைகளுக்கு மட்டுமல்ல, அக்ரணிகளையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது மனித கடமைகளில் ஒன்று. அந்த அக்ரணிகளை போற்றி பாதுகாக்கக்கூடிய அற்புதமான புறா கூண்டை இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தர்காக்கு எதிரில் ஆன்மீகத்தின் தூது இது. ஆமாம், அமைதியும் சமாதானமும் தான் அந்த புறாக்கள் மகானுடைய சன்னிதானம். அவங்களுடைய ஆன்மீக தூதாவும் சமாதான தூதாகவும் அமைதியின் தூதாகவும் பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது நம்பிக்கையின் படி. ரொம்ப அருமையான ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புறாக்கள் சிறகு விரித்து எப்படி சந்தோஷமா பறக்குமோ அப்படி இங்க வரக்கூடியவருடைய கவலைகள் தீர்ந்து சந்தோஷமா சிறகு விரித்து, அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை. கஷ்டங்கள்லாம் நோய் எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். அப்படியே நிச்சயமா நிச்சயம். அப்படி அந்த இங்கே ஒரு குளம் இருக்குதா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த குளத்துடைய டீட்டெயில், அந்த குளத்துடைய மகிமை என்னன்னா சார், இங்கே வந்து ஷிஃபா குளம்னு பேர். அது ஷிஃபா குளம்னா வந்து அரபியில் வந்து நோய் நிவாரணி அர்த்தம். பாபா வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து சிகிச்சை அளிப்பாங்க. இவங்க வந்து ஹக்கீம் அல்லவா, அப்போ சிகிச்சை அளிக்கின்ற பொழுது பாபா வந்து காலையில் வந்து இந்த என்னுடைய குளம் இருக்காங்க, அங்கே போய் 3 மீட்டர் தண்ணி சாப்பிடணும். தண்ணி சாப்பிட்டு போனால் உங்களுடைய பரிபூர்ணமான அனைத்து நோய்களும் சௌரியமாகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து கனவுல வந்து பாபா வந்து அந்த சிகிச்சை அளிக்கிறது ஒன்று. 2வது தண்ணியை அருந்தியவுடன் ஃபுல் நிவாரணம் ஆயிடுது அவங்களுக்கு. அதான் அந்த
குளத்துடைய மகிமை. தீர்க்கக்கூடிய அருமருந்துன்னு சொல்லி கூட அந்த அருமருந்து அந்த குளத்துடைய மகிமை. மற்றது என்னன்னா, தமிழகத்தை ஆண்ட தமிழக ஆளுநர் 1970 கே ஷா என்று சொல்லக்கூடிய கே ஷா ஆளுநர், அவர் பாபாவுடைய மகிமையை உணர்ந்து அருள் வேண்டி இந்த குளத்துடைய இதில் அவர் இந்த தெரிஞ்சிருக்காரு. அப்போ இந்த நியூஸ் பேப்பரில் வெளியாகிச்சு. அப்போ அவருடைய வேண்டுதல் வச்சு ஒரு நோய்க்காக வேண்டி இங்கே வந்தார். இந்த பாபாவுடைய புனிதமான ஃபஸ்ட் எடுத்தோடனே குளத்துக்கு தான் போனார். அவர் குளத்துக்கு போய் 3 மிடர் தண்ணி சாப்பிட்டுட்டு பாபாவுடைய சன்னிதானத்துக்கு வந்தார். அப்படியே அரை மணி நேரம் அப்படியே மௌனியாக இருந்தார். அப்படி அவருக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு. அற்புதமான ஒரு குளத்தை நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய அருமருந்து தான் அது. பார்த்துட்டு இருக்கோம். ஷிஃபா குளம்னு பேர், இதுக்கு பேர் ஷிஃபா குளத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அற்புதமாக அமைஞ்சிருக்குது. வரக்கூடியவங்க இங்க அந்த ஒரு மீட்டர் தண்ணி குடிச்சிட்டு போனது இல்லை. அந்த ஒரு மீட்டர் தண்ணியை குடிச்சு பார்ப்போம். ஆமாம், குடிச்சிட்டு தான் போவாங்க எல்லாருமே இங்கே நாங்களும் இங்கே சாப்பிடுவோம். சாப்பிட்டதில் நாங்கள் குளிப்போம். அது தீர்த்த குளம். இந்த பகுதி கடற்கரை பகுதியாக இருந்தாலும் கூட இந்த தண்ணி உப்புச்சுவை இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம். அதிக உப்புச்சுவை இந்த தண்ணியில் இல்லை அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரு கழிமுக பகுதி இந்த முத்துப்பேட்டையை பொறுத்தளவுக்கு கடல் கழிமுக பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த பேக் வாட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் கூட இந்த குளம் தண்ணி சுவையாக தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணி கே ஷா வந்ததுனால, மேலே ஆளுநர் வந்ததுனால இது மருத்துவ பரிசோதனைக்கு போணுச்சு. எங்கே பாம்பேக்கு போயிட்டு சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களே சொல்கிறாங்க பியூர் தண்ணி, இது நோய் நிவாரணி அப்படிங்கிறாங்க. அவங்களே சாப்பிட்டாங்க. அது அங்கே போய் மருத்துவ பரிசோதனை போயிட்டு தூய்மையான நீர் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் பாபா மருந்து கலக்கக்கூடிய இடம் இது. இது சுற்றி ஃபுல்லாக மூலிகைகள் இருக்கின்றன. நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாது, அகக்கண்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இதை உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் இந்த புனிதமான தண்ணியை அருந்திருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. வரக்கூடியவங்க எல்லாமே இங்கே இந்த தண்ணியை அருந்திட்டு போகிறாங்க. கட்டாயம். ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல போனால் கீழே கேரளா அணுகப்பட்டிருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா அவர்கள் இந்த குளத்தில் குளித்து தண்ணி சாப்பிட்ருக்காங்க. மிக புனிதமான ஒரு இடத்த நம்ம அவங்களுக்கு ஒரு நோய் சௌரியமாக இருக்குங்க. அவங்களுக்கே நோய் இருந்ததா? பெரிய மகான். அதாவது நான் இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல ரப்பு உட்காரும், அல்லாஹாலா உட்காருவான். அந்த அடிப்படையில் அவங்க போன கடந்த பாதைகள் ஒவ்வொன்று இருக்குது. நான் எந்த அளவுக்கு போகிறேன் அல்லாஹ் நாடி, அப்படி அவங்க தமிழகத்தினுடைய முஃப்தி, அவங்க சட்டத்தினுடைய நிபுணர். அவங்க சட்ட நிபுணர், மிகப்பெரிய தமிழறிஞரும் வேற. தமிழறிஞர், ஆமாம், அற்புதமான தமிழறிஞர். அவருடைய நூல்கள் எல்லாம் கற்றது கையளவு, கற்காதது உலகளவு. நிறைய மகான்கள் தமிழ் அறிஞர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. மிகப்பெரிய சிறப்பு. முகமது அப்பாவாகட்டும், இவங்கள சதகத்துல்லா அப்பாவாகட்டும், இவங்க எல்லாம் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள். அவங்க எல்லாம் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள். அவங்களுடைய தமிழை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த வகையில முத்துப்பேட்டை தமிழ் ஊரும் நல்லுலகில் தனித்துவமிக்க ஆன்மீக அரசாங்கம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி முத்துக்கள் 3ன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த முத்துக்கள் 3ஐயும் நம்ம இப்ப பாத்திரலாம். இன்ஷால்லா. வாங்க. வா, ஏமா பறக்க விட்ட?